சார், கரூர்ல தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காக போய் 41 பேர் உயிரிழந்தாங்க சார். அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சிபிஐயோட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. அதோட தலைவர் அஜய் ரஸ்தோகி. அவரை டிவிகேயோட நிர்வாகிகள் சந்திக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார். நியூஸ்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாத நபர்கள் கழுத்துல மிதிச்சாங்க, கத்தியால வெட்டுனாங்க. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் அஜய் ரஸ்தோகி அவர்கள் கிட்ட தாவேகா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. இப்படி செய்தி வந்திருக்கே சார். வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஏற்பட்டிருக்கிற ப்ராக்ரஸை சொல்லிடுறேன். தமிழகத்தை தாய் மண்ணாக கொள்ளாத ஆனால் தமிழக காடரை சேர்ந்த 2 ஐஜிக்கள் இந்த விசாரணை குழுவில் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த 2 ஐஜிக்களில் ஒரு ஐஜியாக அதிரடி அஸ்ராவை நுழைக்க வேண்டும் என்று தமிழக அரசு பகீரத பிரயத்தனம் செய்தது. என்ன காரணம் என்றால், அட்லீஸ்ட் they'll know what is happening. இப்போது கம்ப்ளீட்டாக பிளைண்டாக இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது, என்ன விசாரணை நடக்குதுன்றதை பற்றி துளியும் இவர்களுக்கு தகவல் வராது. ஏற்கனவே ஒரு உருப்படாத உளவுத்துறை வச்சுட்ருக்காங்க. இப்போ சுத்தமாக தெரியாது. அதனால் எப்படியாவது இந்த நம்ம அதிரடி ஆளை உள்ளே அனுப்பிச்சிட்டோன்னா இவர் அட்லீஸ்ட் ஹில் ஷேர் இன்ஃபர்மேஷன் என்ற அடிப்படையில் அவரை ட்ரை பண்ணாங்க. எங்களுக்கு ஐஜி தேர்ந்தெடுக்க தெரியும், நீ மூட்டு போ என்று சொல்லிவிட்டு தமிழக காடரை சேர்ந்த திரு சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகிய 2 ஐஜிக்களை திரு அஜய் ரஸ்தோகி அவர்களே தேர்ந்தெடுத்து விட்டார். சுமித் சரண் எல்லை பாதுகாப்பு படையில் ஐஜியாக இருக்கிறார். சோனல் மிஸ்ரா மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையில் ஐஜியாக இருக்கிறார். அவர்கள் இருவரையும் இந்த சிறப்பு புலனாய்வு உச்சநீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழுவில் ஐஜியாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்போது முதல்வருக்கு அருட்தந்தையும் அல்வா அதிகாரியும் இந்த சிபிஐ விசாரணை குறித்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். என்ன தகவல் என்றால், சார் சிபிஐ இந்த 2 நாள் ஆய்வு பண்ணாங்கல்ல, அந்த ஒரு ஐஜி குஜராத் ஆஃபீஸர் ஆய்வு பண்ணாங்கல்ல சார், ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு. எப்படி விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். அந்த 2 நாட்களுக்குள் என்னென்ன ஆதாரங்களை சேகரிக்க முடியுமோ, நான் சொல்கிறது வீடியோ ஃபுட்டேஜ் இது அதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று முழுமையாக ஃபாரன்சிக் அனாலிசிஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சிசிடிவி இருக்குது. அதுக்கு அந்த வேலுசாமி புறத்தில் இருந்த சிசிடிவிக்களை 10 நாட்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முழுமையாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை மையமாக வைத்து சிபிஐ விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது. இவங்க இந்த உளவுத்துறை பற்றி தான் சொல்லியிருக்கேன்ல, இவங்களுக்கு தெரியல சார் ஒன்றும் கிடைக்கலன்ட்டு. அவரை சந்தோஷப்படுத்தணும்ல, அதனால் போய் சொல்லிட்டாங்க. எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேலை எவிடன்ஸ் கலெக்ஷன், இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அதை போய் ஒரு பெரிய டீமை போட்டு அங்கே ஃபாரன்சிக் லேபில் இப்போது இந்த சமயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆய்வு. ஏன்னா உச்சநீதிமன்றம் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு வழக்குன்றதுனால இதோட சீரியஸ்னஸும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் மேற்பார்வையில் இந்த விசாரணை நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த நேரம் வேணாலும் என்ன ப்ராக்ரஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ சிபிஐ ஷுட் பி ரெடி. அண்ட் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் வந்தாருன்னா அவர்கிட்டையும் இவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சிபிஐ செய்கிற ஒவ்வொரு விசாரணையையும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இந்த விசாரணை ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதை திமுகவால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அவங்களுக்கு அந்த ஆற்றாமை தாங்கலை. தோத்துட்டோமே அப்படின்ற அந்த ஆற்றாமை தாங்கவில்லை. இதற்காக ஃபஸ்ட்டு தெனாலிராமை விட்டு இந்துவில் ஒரு தலையங்கம் எழுதினாங்க. ஹிந்து நாளேட்டில் இது தவறு என்று ஒரு தலையங்கம் வந்தது. சரி, ஓகே, அது ஹிந்து பாலிசி, ஹிந்து அந்த மாதிரி வியூ பண்ணியிருக்கு என்று நான் நினைத்தேன். அதற்கு பிறகு இந்த சட்ட என்ன ஆங்கிளில் தப்புன்னு சொல்கிறாரு சார். அவசரப்பட்டு சிபிஐ இந்த மாதிரி விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டது. அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் என்ற ஒரு காரணத்தை மட்டும் வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு ஆங்கிள். அடுத்ததாக வின்சன்னோட சன் ரிச்சர்ட்சன் வில்சன், அவர் பார் அண்ட் பெஞ்சுன்னு ஒரு சட்ட இணையதளம் இருக்கிறது. அதில் அவர் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அவர் எழுதின கட்டுரையை திருப்பி தெனாலிராம் எடுத்து பாருங்கள், இவ்வளவு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் என்று. அதற்கு அடுத்தபடியாக இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது வின்சன்னோட சன் எழுதியிருக்காங்க. இதில் இவங்களோட ஆற்றாமை தானே வெளிப்படுகிறது. இட் இஸ் தி சுப்ரீம் கோர்ட், தே டிசைட் தி லா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற உயர்நீதிமன்றங்கள்லாம் மேற்கோள் காட்டுறதுக்கான தீர்ப்புகளை உருவாக்குவது உச்சநீதிமன்றம்.
அவங்க இது வரைக்கும் இருந்த நடைமுறைகளிலிருந்து மாறி ஒரு புதிய நடைமுறையை உருவாக்குவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே இந்த கேஸில் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணுன்ட்டு ஒரு தீர்ப்பு இருக்குதுன்னா அதுலேருந்து மாறி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ட்டுலாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த கேஸில் சிபிஐ விசாரணை அவசியம்னு அந்த ஜட்ஜு கருதுனாங்க, அவ்வளோதான். அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது அரசியல் கேஸுன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அப்புறம் ஃபைனல் ஆர்டரை இன்ட்ரீம் ஆர்டர்னு கொடுக்கக்கூடாது. இது மாதிரி வேரியஸ் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு விவாதத்திற்கு உதவுமே ஒழிய நீங்கள் மாட்டிக்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இது எந்த வகையிலும் உதவ போவது இல்லை. ஸோ சிபிஐ விசாரணை இந்த கோணத்தில் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது போல் தாவேக தரப்பிலும் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஆஃபீஸ் அஸ்யூம் பண்ண உடனே அவரை பார்த்து அவர்கள் தரப்பு நியாயங்களை ஒரு மனுவாக தாக்கல் செய்வதற்கு தேவையான ஆதாரங்களை அவர்கள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தாவேக தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் சொன்னதில் நிறைய பேய் கதைங்க இருக்கும், புரியுங்களா? அருவாளை வெட்டினாங்க, கழுத்தில் வச்சு மிதிச்சாங்க அப்படின்றதுலாம். கூட்டத்தில் கூட கீழே விழுந்து, நீ அந்த கூட்டத்தில் கீழே விழுந்துருந்தானே கழுத்தில் தான் மிதிப்பான், அப்புறம் எங்கே மிதிப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் நிறைய இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சிபிஐ இஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி. அதை தாண்டி இது ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸு பீரியாடிக்கலாக உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண போகிறார். அதனால் சிபிஐ அந்த ஏஜென்சியோட கிரெடிபிலிட்டி, அவர்களுடைய நற்பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக தரமான விசாரணையை செய்வார்கள். இந்த அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அருணா ஜெகதீசன் விசாரணையில் அங்கே இருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு என்று அவர் பரிந்துரை அளித்திருந்தார். சிபிஐ யார் மேலே எவிடன்ஸ் இருக்கோ அவர்கள் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவங்க மேலெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் போட்டாங்க, புரியுதா? சிபிஐயோட பார்வை என்னென்னா, கவனக்குறைவினாலோ அல்லது வேண்டுமென்றோ 13 உயிர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தார்களா? இப்போ அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் கையில் வெப்பன் இருக்குது, கமெண்டே இல்லாமல் சுட்டார்னா அவர் மேலே கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் போடணும். ப்ராப்பராக ஒரு எஸ்பி சொல்லி சுட்டிருந்தாருன்னா அவர் எப்படி நீங்கள் ப்ளேம் பண்ண முடியும்? இது மாதிரி எவிடன்ஸ் இருக்கிற ஆட்கள் மீது மட்டும்தான் சிபிஐ இந்த கேஸ்லையும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. 13 பேர் இறந்து விட்டார்களே, இது ஒரு மாபெரும் படுகொலை, எடப்பாடி பழனிசாமி செய்த படுகொலைன்றதெல்லாம் ஏஜென்சி அதுக்கெல்லாம் ஈல்டாகிறது. எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது இல்லை, இவ்வளோ தான் பஸ், நீங்கள் முடிவு பண்ணிங்க என்று விட்டு விடுவார்கள். அதனால் அந்த அடிப்படையில் சிபிஐ கரெக்டாக எவிடன்ஸ் எடுப்பாங்க, ப்ராப்பராக எடுப்பாங்க. அதன் காரணமாகத்தான் அஜித்குமார் கொலை வழக்கிலும் மிகச்சரியான விசாரணையை சிபிஐ நடத்தும். நான் ஏற்கனவே அந்த ராமச்சந்திரன்ற அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ண விவரத்தெல்லாம் நான் சொன்னேன், அதுவும் பண்ணுவாங்க. இதை விட நான் சிபிஐ விசாரணைக்காக காத்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எவ்வளவு உண்மைகள் வெளிவர இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழ்நாடு காவல்துறை சிபிஐட்டு அந்த டாக்குமெண்ட் எதுவும் கொடுக்கல, அவங்களும் வரவே இல்லையே சார். எவ்வளோ நாள் தான் ராஜா நீ கொடுக்காமல் இருப்ப? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அந்த விசாரணை தொடரலாம் என்று சொல்லிவிட்டது. தொடரலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு நீ வச்சுக்கணும் இருப்பியா? அந்த டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீடியா சேனலுக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்குது. இதான் வேலையை அவங்களுக்கு. நீ எவ்வளோ நாள் கொடுக்காமல் ஹேண்ட் ஓவர் பண்ணுன்றது பார்க்குறேன். ஏற்கனவே அவர் கீனோஸ் தரப்பு வழக்கறிஞர் திரு யோகேஷ் கண்ணா அவர்கள் சென்னை மாநகர ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு ஹீல் மூவ் கண்டெம்ட். இந்த பிஹேவியர் தெரியுதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட உடனே அஸ்ராகருக்கு உடனடியாக மறுநாள் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களா டாக்குமெண்ட்டை? உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு? இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்ட பிறகு இத்தனை நாள் கழிச்சும் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்ட்டு அதை போய் சொல்லி கண்டெம்ட் மூவ் பண்ணாங்கன்னா உங்கள் கதி என்ன ஆகும்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டை மூவ் பண்ணாலே உங்கள் கதி என்ன ஆகும்? அதான் என்ன தைரியம்? செகண்ட் ஆப்ஷன் என்னங்க சார்? எந்த ஆப்ஷனும் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் தான் கிடையவே கிடையாது. ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணும். உயர்நீதிமன்றங்களில் வந்திருந்தா நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம், அதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படி கூட சொல்லலாம். பட்டு டிஜிபி விவகாரமாக இருக்கட்டும், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றினதாக இருக்கட்டும், என்ன கான்ஃபிடென்ட்டில் அவங்க இன்னும் டாக்குமெண்ட்டை சிபிஐ கிட்ட கொடுக்காம இருக்காங்க? அகம்பாவம் தான்மா, கான்ஃபிடென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அகம்பாவம். என்ன ஏன் கேட்குறது? இவ்வளோ அயோக்கியத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு அதிகாரி மாற்றலை தானே ஒரு சிஎம், அந்த துணிச்சல் தான். அவங்களுக்கு சட்டம் தெரியுங்களா சார்? கண்டெம்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரோஹத்கி வைக்கலாம், சித்தார்த் லுத்ரா வைக்கலாம். ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லலாம். இவ்வளோ பண்ணியும் டிஜிபி அப்பாயின்மெண்ட் இன்னும் போடல தானே? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல்ல, யூபிஎஸ்சிலேருந்து லிஸ்ட்டு வந்த உடனே 4th அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சில்ல உச்சநீதிமன்றம். 20 நாள் ஆகுது. செகண்ட் கண்டெம்ட் மூவ் பண்ணிட்டாரு. என்டிடி ஃபைன் வரப்போகுது, கேள்வி கேட்பாங்க ஏன் அப்பாயின்ட் பண்ணலன்ட்டு. நாங்கள் சீமா அகர்வாலுக்கும் சந்தீப் ராய் ராத்தோருக்கும் ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒன்று சொல்லலாம். என்ன சொல்ல போகுது சுப்ரீம் கோர்ட்டு? சரி அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போகுது. பார்த்துக்கலாம். 2 மாதம் கிடச்சதில்ல. இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஆவணங்களை ஒப்படைக்காமல்
ஏன்னா ஒப்படைச்சாதான் சிபிஐ கேன் டேக் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன். ஒப்படைக்காமல் தாமதம் செய்வதன் மூலமாக ஆதாரங்களை அழிக்க வாய்ப்பு இருக்குல்ல, கன்ஃபெஷனை மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இங்கே எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் தானே இந்த அதிகாரிகள். நாயந்திரன் அவர்கள் இறந்ததுலேயே ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமா. பேசப்படுது. தப்பு மேலே தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. நீ எழுதி வச்சுக்க, ஐஸ்கிரீமில் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. குற்றப்பத்திரிகையை வந்து ரத்து பண்ணணும்னு நீதிபதி அவர்கள் வேல்முருகன் சொன்னாங்க. பட் உச்சநீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ரத்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துச்சுன்னா இந்த வழக்குக்கு இது ஒரு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார். இருக்கிற எவிடன்ஸை வச்சு ஒரு கேஸை டைட்டாக பில்டு பண்ணுறதுக்கான ஸ்கில்லு சிபிஐக்கு இருக்குது. மனுஷங்க உயிரோடு இருக்காங்களா, 30 குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா. இந்த 30 குற்றவாளிகள் அவர்களுக்கு தெரிந்த விவரங்களை சொல்வார்கள் அல்லவா. ஒரு திருவங்கடத்தை தானே நீங்கள் கொண்டிருக்கீங்க. நாகேந்திரன் தான் கொண்டுட்டீங்க. நாகேந்திரன் மகன் உயிரோடு இருக்கார்ல, இன்னொரு மகன் உயிரோடு இருக்கார்ல, திருமணம் பண்ணார் நாகேந்திரனோட பாடிக்கு முன்னாடியே, அவங்க உயிரோடு இருக்காங்கல்ல. வாளியை தூக்கிட்டு போய் மேலே கட்டி வச்சிங்கன்னா தெரிய போகுது உண்மை என்னன்ட்டு வரப்போகுது. திமுக வந்து இப்போ அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், சர்வேல வந்து 60 தொகுதியில் இழுபறியில் இருக்காங்க அப்படின்னு. அவங்க வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அதாவது ஒருவேளை ஏடிஎம்கேவோட டிவிகே போய் சேர்ந்தாலும் டிஎம்கேக்கு அது சாதகம் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா திமுக வந்து தொடை தெரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாவேகா விஜய் வந்து அதிமுக கிட்ட போனார்னா சிறுபான்மை ஓட்டுக்கள், ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டுக்கள் எல்லாமே நம்மக்கிட்டேயே இருக்கும். ஸோ அது திமுகவுக்கு சாதகம், திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நியூஸில் வந்திருக்கே சார். அவங்க காம்ப்ளசண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி வாக்காளர்களை மட்டும் நான் சொல்கிறேன். அவர்கள் சாதி மதங்களை எல்லாம் கடந்தவர்கள். கரெக்டாக? இந்த இந்த கிரீஸ் கம்பி மேலே ஏறினவன்ட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா எனக்கு விஜே அவ்வளோதான். ஒன்றும் இல்லைம்மா, மதம் மற்றதெல்லாம் விடுங்க. கரூர் சம்பவத்தில் குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாய் பேசும்போது விஜய் கிட்டத்தில் பார்த்தோம், அதுக்கு எங்கள் பையன் உயிரை பறி கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்று பேசியதை பார்த்தோம். இது புரிஞ்சுக்குங்க, விஜயோட அந்த கல்ட்டு ஃபாலோயிங் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. அப்போது ஒரு பெற்ற குழந்தை உயிரிழந்ததை விட நான் விஜயை அருகாமையில் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி, விஜயோட தொலைபேசியில் வீடியோ காலில் பேசியது மகிழ்ச்சி என்று ஒரு பெண் சொல்கிறார் என்றால் அவர்கள் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது என்னுடைய மதத்துக்கு எதிரான கட்சி பிஜேபி, அதனால் நான் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட போகிறேன்ட்டு அந்த ஜென்சி இளைஞன் எப்படி யோசிப்பான்? அதனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு 30+ இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸு விஜய்க்கு வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை மறுக்கலை. ஆனால் தாவேக அதிமுக ஒருவேளை சேர்ந்தால் அது ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். அந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்டு அலையாக மாறும். அந்த அலையில் திமுக அடிச்சுட்டு போய் 210 தொகுதியில் தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த அலை 2011 தேர்தலில் வீசியது. அப்படி வீசிய காரணத்தால் தான் திமுக 28 இடங்களோடு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. தாவேக சேர்ந்தால் 28 இடத்தை பெறுமா என்பதே அதிசயம், கேள்விக்குறி. அதனால் எந்த பேசிஸில் அவங்க இந்த மாதிரி சேர்ந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் விஜய் இல்லாவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் கொடி பறக்குது என்று பேசினாரே, அந்த ஒரு பேச்சாகட்டும், சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுவதாகட்டும், அது அதிமுகவின் வெற்றிக்கு தாவேக மிக மிக அவசியம் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறது. இப்போது வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு அரவுண்டு 20% வாக்குகளை இருப்பதாக காட்டுகின்றதை ஒழிய அதிமுகவோட செல்வாக்கு எந்த வகையிலும் சரிந்து விடவில்லை. எந்த தொகுதியிலும் தாவேகவை விட கீழாக அதிமுகவோட வாக்குகள் சரியவில்லை என்பதை தான் காட்டுகிறது. ஏன் உறுதியாக வித் விஜய், வித்தவுட் விஜய் ஆர் டெஸ்பைட் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வின் பண்ணுன்ட்டு நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், நாளுக்கு நாள் திமுகவோட அன்பாப்புலாரிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. அந்த திமுகவின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஜனங்களுக்கு எப்படி கோபம் வரும்னா, இவங்க போனால் போதும்ன்ட்டு. 2011 இதை நான் பார்த்தேன். அவ்வளவு அநியாயம், மின்வெட்டு. அப்போது கண்ணை மூடிக்கிட்டு இந்த அலையன்ஸ் ஜெயிக்கணுன்ட்டு மக்கள் வாக்களித்தார்கள். 96 உதாரணத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன்.
அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியின் மீது கடுமையான கோபம், ஜெயலலிதாவின் மீது கோபம், சசிகலாவின் மீது கோபம். அப்போது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனோடு கூட்டணி வைத்திருந்த சிபிஎம்ஐயோ மக்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். துடை தெரியப்பட்டார்கள். அதிமுகவோடு சேர்த்து மதிமுக சிபிஎம் கூட்டணி துடை தெரியப்பட்டது. அந்த தேர்தலில் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மைய கரு என்னவென்றால், இவங்களை ஓட்டுக்கு அனுப்பணும். யாரால் அனுப்ப முடியும்? திமுக, தமாக அப்போது தேர்தலுக்காக உருவான கூட்டணி. ஸோ இவங்க தான் இதை பிட்ச் பண்ணி அறுவடை பண்ணுறாங்க. ஸோ இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான அவலங்களை மீண்டும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தான் பேசி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிரி நாங்கள் தான் என்பதை நிறுவி விட்டார்கள். நீங்கள் அரசியலே பண்ணலையே. இன்று இந்த செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் சில புகைப்படங்களை எல்லாம் காட்டி பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, எங்கள் வேட்பாளரை தூக்கிட்டு போயிட்டாங்க, 3 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. அமித்ஷாவே கூட நின்று வாபஸ் வாங்க வைக்கிறாருன்னா ஒரு உள்துறை அமைச்சர் அங்கே என்ன இந்த பார்க்குற வேலையா இது? ஜன் சூரஜ் கட்சி என்ன ஒரு 100 சீட்டில் ஜெயிச்சிருமா? ஆனால் ஒத்த ஓட்டு கூட அவனுக்கு போகக்கூடாது. ஸோ ஒரு ஹோம் மினிஸ்டர் நின்று தூக்குறாரியா ஜன் சூரஜ் வேட்பாளரை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு 3 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 20 இடத்துல ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார். அங்கேயே எப்படின்னா இங்கே எப்படி செய்வாங்க தெரியுமா? இது 2 கட்சியும் செய்யும். ஏடிஎம்கேவை செய்யும், டிஎம்கேவை செய்யும். பெரும்பாலும் இந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் வயதை ஒத்தவர்கள், மதியழகன் அனுபவத்தை ஒத்தவர்கள் தான் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் இல்லையா? உங்கள் கட்சியோட லட்சணம் என்னன்னா, பொதுச் செயலாளரே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 15 நாள் அழகானா போய் ஏபி வாங்கும்போது மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஏபி கேட்குறாங்களே சார். இப்போது இந்த மாதிரி அந்த டைமில் வேட்பாளர்கள் நிறுத்தும் போது ஒரு கட்சி அவங்கள அணுகும்போது இதெல்லாம் சொல்லி தானே சார் அவங்க அணுகுவாங்க. சொல்லவே வேணாம்மா. அங்கெல்லாம் மிரட்டணும். பீகார்ல எல்லாம் இங்கே போய் பொட்டி அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. ராஜா என்ன ராஜா சொல்கிறேன்ட்டு. அவ்வளோதான். விஜய் கட்சியில் மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் எளிய பின்புலத்தை சேர்ந்தவர்கள். பெரும்பாலும் கோவையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்று நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் 50 லட்ச ரூபாய் தூக்கி காமிச்சார்னா அவர் வாழ்நாள் பணம் அது. இன்னொன்று, சரி அதெல்லாம் முடியாதுங்க, நான் விஜய் அண்ணாக்காக நான் சண்டை போடுவேன்னு சொன்னால் செலவு துட்டு தருவீங்களா? அது மட்டும் இல்லை, நாளை பின்ன திமுகவோ அதிமுகவோ வந்துட்டாங்கன்னா அவங்களோட போட்டி சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியுமா? அவங்க கதி என்ன? இன்னொன்று, உங்கள் லீடரே இந்த பாடுபடுத்துகிறாங்க தம்பி, நீலாம் என்ன கதின்றதை புரிஞ்சுக்க. அப்போது குறைஞ்சது 100 வேட்பாளர் தூக்குறாங்க, எழுதி வச்சுக்க. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். இப்படியெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றது உண்மை. ஆனாலும் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற தோரணையில் பேசியிருக்காரு. அப்படி பேச வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் அதை கவனிக்கணும். நீங்கள் கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லலை. வர்றது உங்களுக்கு நல்லது, தாவேகாவோட சர்வைவலுக்காக நீங்கள் இங்கே வாங்கன்னு தான் சொல்கிறாரு. சிரஞ்சீவியை பாருங்கள், வேகமாக போட்டிட்டார். 2 தொகுதியில் போட்டிட்டார், 1 தொகுதியில் அவரே தோத்தார். ஆனால் புடிவாதமாக நான் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னார். கடைசியில் கட்சியை போய் கடலில் ஐக்கியம் பண்ணிட்டார். பவன் கல்யாண் தொடங்கினார். நம்ம லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோ தான், கூட்டணியை வைப்போனார். இன்றைக்கி அவர் துணை முதல்வராக இருக்கார். அதுபோல் உங்கள் லிமிட்டேஷனை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய இருத்தல் முக்கியம். நீங்கள் ஒருவேளை கூட்டணிக்கு வராமல் போய் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கட்சி இருக்குமான்றதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். ஒரு அரசியல்வாதிக்கு உரிய, மூத்த அரசியல்வாதிக்கு உரிய அனுபவத்தோடு அதை சொல்கிறார். இது யதார்த்தம் தானே. முடிஞ்சிருச்சு, திமுக ஜெயிச்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் செல்வாக்கோட உச்சத்தில் இருக்கும்போதே உங்களை இந்த பாடுபடுத்துகிறாங்களே, அது ஒரு பயமும் இருக்குது. ஒருவேளை டிவிக்கு அதிமுகவோட சேர்ந்துட்டா நம்ம கதி என்ன ஆகும்? பயம் இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்க. அதுவும் 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. உங்கள் நிர்வாகிகளை இப்படி அலைக்கழிக்கிறார்கள். சோஷியல் மீடியாவில் எழுதுறவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுறாங்க. தனிப்படை அமைத்து உங்கள் நிர்வாகிகளை தேடுகிறார்கள். இப்போது சிபிஐ தான் இன்வெஸ்டிகேஷன் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அவங்க நினச்சாங்கன்னா இப்போது புஷி ஆனந்த் கைது பண்ண முடியுமா முடியாதா? நிர்மல்குமார் கைது பண்ண முடியுமா முடியாதா? ஏன் பண்ணல? கைதுக்கான தேவை என்ன? அதான் இந்த நிர்வாகிகளே போய் சிபிஐயை மீட் பண்ணுறேன்னு தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. விசாரணை கூப்பிட்டு நீ வந்துட்டானா முடிஞ்சு போச்சு. யாரும் ஓட போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கே கைது பண்ணீங்க? உங்கள் நோக்கம் விசாரிக்கிறதா கைது பண்ணுறதா? கைது பண்ணுறதானே உங்கள் நோக்கமாக இருந்துச்சு. அப்போ இப்படி பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எலெக்ஷன் இருக்குது, 6 மாதத்தில் நம்ம சாதிச்சலான்ற நம்பிக்கை இருக்குது. 26 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திமுக ஆட்சியில் அமர்ந்து விட்டால் 5 வருடத்திற்கு கண்ணுக்கட்டிய தூரம் வரை வெளிச்சம் இல்லை. அப்போ என்ன பாடுபடுத்துவாங்க? உங்கள் நிர்வாகிகள் தாங்குவாங்களா? இதைத்தான் ஆர்பி உதயகுமார் குறிப்பிட்றாரு. அவருக்கு தெரியுது இன்றைக்கி ஏடிஎம்கேன்னா ஓட விரட்டுறாங்க. கரூரில் அதிமுக கரவேட்டி கட்டணம் மேலே பூரா கேஸை போடுன்றார் செந்தில் பாலாஜி. அவ்வளோ பேரும் கேஸை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, குண்டாஸில் இருக்காங்க.
எப்படி நடத்துகிறாங்க? எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வர்றாரு, குறுக்க டேங்கரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, 8 இடத்துல ஆம்புலன்ஸ் விடுறாங்க, அதுமாரி நிற்கிறாங்கல்ல. உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? உங்கள் கட்சியோட நம்பர் 2 பொதுச் செயலாளருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் தானே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனார். சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் இன்டர்ஃபியர் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் புஷியானதை பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ பெரிய தாடி வந்திருக்கும். இப்போ எப்படி எதிர்கொள்வீங்க? இதைத்தான் ஆர்பி உதயகுமார் குறிப்பிடுகிறார். ஆர்பி உதயகுமாருக்கும் தெரியும், அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். அந்த ஏன்னா எலெக்ஷன்லேயே ஊர்னவங்க அவங்க, உங்களுக்கு தான் புதுசு. அவங்களுக்கு 24 மணி நேரமாக எலெக்ஷன் தான் சிந்தனை. ஓபிஎஸ் வேட்பாளரா பலாப்பழத்துக்கு நிற்கும் போது 10 பன்னீர்செல்வத்தை இறக்குனாங்களே வேட்பாளரா. இதை தவிர அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது சார். அப்படி இருந்தும் 1 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா ஜெயிச்சிருப்பாரு சார் இந்த நெருக்கடிலாம் கொடுக்காட்டி. முன்னாள் அமைச்சர்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, சார் அங்கே கஷ்டம் சார், இந்த தொகுதி கஷ்டம் சார். அதை வெளியில் சொல்ல, அங்கே அந்த ஈரோடு தொகுதிக்கு பொறுப்பாளர் இருந்த முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டார், கஷ்டம் சார் இருந்தால்ட்டு. அப்போவே அவங்களுக்கு தெரியும், சார் இது கஷ்டம் சார், இவங்க ஓட்டு போயிடுச்சு சார், அருந்ததிர் ஓட்டு நமக்கு இல்லை சார். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க சார்? 1000 ரூபா கொடுத்ததில் அருந்ததிர் பூராங்கிட்டு போயிட்டாங்க சார். கரெக்டாக அதை கணிச்சு சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு அவங்க வேலை திமுக மேலே கோபத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான். ஸோ அந்த கோபம் அதிகமாக ஜனங்க ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க, ஜனங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு புது கட்சிக்கு போட்டு அதனால திமுக வந்துட போது, ஐயோ நீ அடுத்த வாட்டி உனக்கு பார்த்துக்கலாம்ப்பா, போப்பா இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும்பா. ஸோ இந்த வேலையை மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களின் கருத்தையும் பார்க்க வேண்டும். சார் தீபாவளி வந்துச்சு, ஆனால் திமுகவில் இருக்க எல்லாத்துக்கும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 50,000 1 லட்சம் சொல்லிட்டு சேலை வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிமுகவில் இருக்க யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் வருத்தத்தில் இருக்காங்களா? நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க. இதுமாதிரி 5 வருஷத்துக்கு அடுத்த தீபாவளியிலேருந்து அடுத்த 5 வருஷ தீபாவளியை அமோகமாக கொண்டாடலாம். காசு இல்லைப்பா. தொடர்ந்து அவங்க 2 உள்ளாட்சி எலெக்ஷனை சந்தித்தாங்க. அடுத்து 24 மக்களவை தேர்தலை சந்தித்தார்கள். இன்றைக்கி செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டாங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணுறது? இன்றைக்கி எல்லோரும் பணத்தை பதுக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. எடுத்து எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணுவா? இன்னொன்று, கேஷ் மொபைலைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பேங்க்கில் போய் நீ 1 லட்ச ரூபா உன் பணத்தை விட்ரா பண்ண முடியாது தெரியுமா? எதுக்குன்னு எழுதி கொடுக்க சொல்லணும் தெரியுமா? எடுக்க முடியாது, டெபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ட்ராலும் ஈஸி இல்லை. இப்போ இதெல்லாம் கேஷில் தானே கொடுக்கணும். தீபாவளி பரிசு இல்லை, எல்லோருக்கும் செந்தில் பாலாஜியின் வித்தை வந்து விடாது. பரிசு கொடுக்காம அவங்க சொல்கிறாங்களா விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்றதோட நிப்பாட்டிக்கிறாங்களா? அது ரொம்ப கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. அவங்க வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை பெரும்பாலானோருக்கு இருப்பதை நான் தனிப்பட்ட முறையில் உரையாடும்போது உணர்கிறேன். சார் இன்னைக்கு பேப்பர்லேயும் கூட செய்தி வந்துருந்துச்சு, விஜய் தனித்திருந்தார்னா நமக்கு வந்து, அதாவது திமுகவுக்கு வந்து பெரிய அடி விழுகும், ஒருவேளை அவர் கூட்டணி போயிட்டார்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க சார். அது ஒரு பிழையான மதிப்பீடு. அவர்கள் அந்த கள யதார்த்தம் என்னவென்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அதை பேசுகிறார்கள். இந்த நியூஸே எனக்கு பிளான்டான்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. டிவிக்கு போய் என்டிஏ அலையன்ஸில் சேர்ந்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்வீப்பு. 210க்கு உறுதியாக அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு செய்தியை பரப்பி இதை படிச்சுட்டு ஓகே நம்ம வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தனியாக நிற்போம் அப்படின்ட்டு விஜய் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இந்த செய்தி வர வைத்திருக்கலாம். ஹார்ட்லி எனி ட்ரூத். ஆனால் அதுலேயே வந்துட்டு விசிக காங்கிரஸ் தாவேக சேர்ந்தா நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கேன் சார். தேவைப்பட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காங்கிரஸ் இஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. ஓகே, காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில் இந்த இந்தியா கூட்டணியை வலுவாக்குவது ஒன்று தான் பிரதான இலக்கு. எல்லா ஸ்டேட்லேயும் ஆட்சியை பிடிக்கணுன்றது அவர்களுடைய எண்ணம். ஆனால் பிரதான இலக்கு 29 தேர்தல். கரெக்டாக 29 தானே பிரதானம். இப்போ 24 இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். அந்த இந்தியா கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி எது? காங்கிரஸை தவிர்த்து திமுக. வேறு எல்லா கட்சியும் போயிடுச்சா? திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை, ஆம் ஆத்மி இல்லை, ராஷ்ட்ரிய ஜனதா தள் இல்லை, ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா? சண்டை சரியான சண்டை போய்கிருக்கு. போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இந்தியா கூட்டணி இன்றைக்கி பலவீனமான நிலையில் இருக்குது. இப்போது இதில் இருக்கிற ஒரே பெரிய கட்சி இவங்க தான். ராகுல் காந்திக்கு லேசாக தலைவலி ஜுரம் என்றால் கூட இங்கிருந்து துடிக்கிறார்கள். ரைட்டா? ஹவுஸ் கோஆப்ரேஷன் பிரமாதமாக இருக்குது. பார்லிமெண்ட்டில் எந்த பிரச்சனை எந்த போராட்டமாக இருந்தாலும் திமுக சாலிடாக நிற்கிறாங்க. 20 MP, 25னே சொல்லலாம். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து விசிகி எல்லாம் சேர்த்தோன்னா 25ன்னு சொல்லலாம். ரைட்டா? சரி, விஜய் கூட போகிறாங்க. ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா? ஆட்சியை பிடிக்கிறதுனா அந்த ரிஸ்க் எடுக்கலாம்.
ஆட்சி பிடிக்க போகிறாங்களா? இல்லை சார். இல்லை. 60 சீட்டு கொடுப்பாருன்னு வச்சுக்குவோம். விஜய் ஆட்சி பிடிக்க போகிறாரா? கேரண்டி இருக்கா? இல்லை. சரி, 60 சீட்டு கொடுக்குறாங்களே, 60 சீட்டில் ஜெயிச்சிருவாங்களா? வாக்குகளை மட்டும்தான் பிரிக்க முடியும், எல்லாத்தாலையும் பிரிக்க முடியும். எதுக்காக காங்கிரஸ் விஜய் கூட போகணும் சொல்லு? சரி, அப்படி பண்ணி 60 சீட்டு முடிவு எடுத்துடுறாங்க. அடுத்த 3 வருஷம் நேஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ணுமா வேணாமா? 3 வருஷம் பார்லிமெண்ட் எப்படி ஓட்டுவேன்? ஒரு தேசிய கட்சி தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தை வைத்து இந்திய அளவில் முடிவுகளை எடுக்குமா? சரியாது அப்படி எடுத்தா? இப்போ அட்லீஸ்ட்டு இவங்க கொடுக்குற அந்த 25 சீட்டை வாங்கிக்கிட்டு நின்னா இன்னும் 3 வருஷம் பார்லிமெண்ட் ரன் பண்ணலாமா? அதற்கு முன்பு இப்போது 26லேயே இந்தியா கூட்டணி உடச்சி விட்றாங்கன்னு வச்சுக்க, 29 அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவேன்? காங்கிரஸ் தானே லீடு எடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே போன ஒரு எலெக்ஷனுக்கு ஆரம்பித்த கூட்டணியே சுண்டக்கா மாதிரி சதுரி கிடக்கு. என்ன கூட்டணி ஃபார்ம் பண்ணுவீங்க 29ல்? இன்னைக்கு ஒரு வேளை போயிட்டு கேரளாவில் எல்லாத்துக்கும் உதவுன்னு சொல்லிட்டு போயிட்டாலும் நாளைக்கு 29 போகிறப்ப அன்னைக்கு கழட்டி விட்டு போனால் நாங்கள் ஏன் மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு டிஎம்கே கேட்பாங்களா சார்? ஆமாம், எப்படி வரும், ஏன் வரணும்? அண்டு கேரளாவை பொறுத்தவரை விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா செகண்ட் டேர்ம் இருக்குது சிபிஎம், ரொம்ப அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருக்குது சிபிஎம். அதனால் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த வாலி இன்னும் கூட இருக்கிற ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக ஆல் இண்டியா லெவலில் எதுக்காக ஒரு அலையன்ஸை எதுக்கு பிரேக் பண்ணோம்? சரி, திமுக போயிடுச்சு, யார் இருக்கா இந்தியா அலையன்ஸில்? ஆர்ஜேடி, என்சிபி, சிவசேனா, வேறு யார் இருக்கா? எங்கே இருக்க விட்டாங்க, எல்லாத்தையும் பிடுங்கி போயிட்டாங்களே பிஜேபி. இல்லை. அப்போது ஒரு நேஷ்னல் அலையன்ஸை, நேஷ்னல் பாலிட்டிக்ஸை ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற அசம்பிளி எலெக்ஷனை வச்சு ஒரு நேஷ்னல் பார்ட்டி முடிவு பண்ணுமா? எதுக்கு வரணும்? என்னை கன்வின்ஸ் பண்ணு. நான் தான் காங்கிரஸ் லீடர்ஷிப்னு வச்சுக்கோ, என்னை கன்வின்ஸ் பண்ணு. எதுக்கு வரணும் அலையன்ஸுக்கு? ரியாலிட்டியில் வரவே மாட்டாங்க சார். அவங்க போகலன்னா விசிக்கு எதுக்கு போக போகுது? விசிக்கு என்ன கிரீவன்ஸ் இருக்க முடியும்? சீட் அதிகம் வேணுன்றதெல்லாம் சும்மா 4 சீட்டு கொடுத்தா கூட போட்டி போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎம்கே உள்ளே வரக்கூடாது, கரெக்டாக? அவங்க உனக்காக பிஎம்கே உள்ளே சேர்க்கலை, அப்பா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்ட்டாங்க. வேறு என்ன வேணும்? விசிக்கு என்ன பிரச்சனை? சரி, விசிக்கே போகுதுப்பா. விசிக்கே சொந்தமாக தேர்தலில் நின்று செலவு பண்ணுறதுக்கு விசிக்கிட்ட காசு இருக்கா? தாவேக்கு பணம் கொடுப்பாங்களா? 20 சீட்டு தருவாங்க, செலவு காசு தருவாங்களா? விசிக்கையில் செக்கப் கொடுத்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நிலைமை என்னன்றது தெரியுது. இப்போ தாவேக்கு போனால் தொகுதிக்கு 5 ரூபா வேணும்பா, மினிமம். நான் சொல்கிறது 5 ரூபா வேணும். கொடுப்பாங்களா? பிஎம்கே, டிஎம்டிகே அவங்கெல்லாம் போனால் கூட திமுக கொடுக்கும், விசிகே போனால் திமுக கொடுக்காது. ஏன்னா விசிகே போச்சுன்னா நார்த்து பூரா போயிடும். 85 சீட்டு தொடச்சிருவாங்க. தோல்வி உறுதி சார். கொடுப்பாங்களா காசு உனக்கு? அதை மீறி நீ போனேன்னா ஜெயிக்க விட்டுருவாங்களா அவங்க கேண்டிடேட்டை? சூசைடு இல்லை அது. அவங்க நிர்வாகிகளே வந்துட்டு திமுக போய் சேர்ந்துக்குருவாங்க. ஆமாம், கட்சி உடஞ்சிடும்னு வச்சுக்கோ. எதுக்கு போகணும்? விசிகே எதுக்கு போகணும் சொல்லு? புரியுதா? இது நன்றாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஒரு நாளும் காங்கிரஸ் தாவேக்கோடு போகாது. நம்ம விருப்பத்துக்கு ஆசைக்கு வேணால் இன்னும் ஒரு 2 ஷோவில் தம்பனையில் வைக்கிறது வேணால் உட்காந்து பேசலாம். நம்ம காங்கிரஸ் தாவேக்க கூட்டணின்னு கேள்விக்குறி போட்டோன்னா வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக நம்ம ஆசைக்கு வேணால் வச்சுக்கலாம். மிஸ்கைட் பண்ணக்கூடாது. பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பது உண்மை, அது எப்பவும் சொல்கிறேன், நடக்குது. காங்கிரஸ் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை, இந்த நியூஸை யூஸ் பண்ணுவாங்கன்னா, போயிடுவேன் 40 கொடு 50 கொடு, டிஎம்கேவே மிரட்ட. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். சொல்கிறதுல எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லு எனக்கு. இல்லை சார், கரெக்டாக. எதுக்கு போகணும் சொல்லு? யோசிச்சு பாருப்பா. இன்னும் 3 வருஷம் லோக்சபா ஹேண்டில் பண்ணுப்பா. தனியாக உட்காந்துருப்பாங்க 20 பேர் போய். அது ஒரு மாநில கட்சியாக இருந்தால் கூட ஒரு முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது தேசிய கட்சி, அவங்களோட எய்ம் வந்துட்டு பிரதமர் ஆகணும். பிஜேபியை வீழ்த்தணும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. பிரதமர் பதவியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருக்கும். பிஜேபியை வீழ்த்த வேண்டும். அது சாத்தியமா? நல்லா இருக்க கூட்டணி உடச்சி விட்டுட்டு, சரி உடச்சி விட்டு ஏதாவது பிரோஜனம் இருக்கா சொல்லு? நான் பல முறை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் காஸ்ட் பெனிஃபிட் ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு. தாவேக்க கூட்டணிக்கு செல்வதனால் என்ன விலையை கொடுக்க போகிறது காங்கிரஸ்? 3 வருஷம் பார்லிமெண்ட்டு கோஆப்ரேஷன் போச்சா? இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சா? இதனால் காங்கிரஸ் அடையக்கூடிய பெனிஃபிட் என்ன? இப்போது காஸ்ட்டை விட பெனிஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அந்த முடிவு. பெனிஃபிட் ஒன்றுமே இல்லையே, தென் ஒய் வுட் தே கிவ் ஸோ மச் காஸ்ட்? இதை விஜய் யோசிக்கணும். கூட இருக்கிற 2 லகுட பாண்டிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக இந்த சோப்பு வியாபாரியும் சீப்பு வியாபாரியும் உட்காந்துட்டு காதில் சொல்லிகிட்டு இருக்காங்கன்றதுனால வந்துருச்சுண்ணே, பேசிட்டேன். இப்போ தானே பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார், ராகுல்ஜி எஸ் சொல்லிட்டாரான். அது ராகுல்ஜிக்கு தெரியுமா? அது தெரியாது, சொல்லிட்டாரு, வந்துடுறேன்ட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் விஜய்க்கு. விஜய் இந்த கேள்வியை விஜய் எழுப்பணும், எதுக்கு காங்கிரஸ் உங்கள் கூட வரணும்? விஜய் இதை யோசிச்சு பார்த்தானா தெரியும், ஜென்மத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். தே ஆர் யூஸிங் அஸ். காங்கிரஸ் இஸ் யூஸிங் டிவிகே டு இன்க்ரீஸ் தேர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் டிஎம்கே. இதுதான் அரசியல். அது ஏற்கனவே சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பர்த்டே விஷ்.
கூட்டணியா கூட்டணியா கூட்டணியான்னு எல்லாரும் பேசுவோம். நம்மளே 4 ஷோ பண்ணியிருப்போம். பேசுங்கப்பா, என்ன குறைஞ்சி போச்சு விஜய்க்கு? அதனால இப்படி தான் மெனிப்புலேட் பண்ணும். அதனால தான் திஸ் கேம் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். சின்ன கட்சிப்பா தேமுதிக, எப்படி டைவ் அடிக்கிறாங்க பார்த்தியா? டெய்லி ஒரு டைவு. டிடிவி இதான் பாலிடிக்ஸ். கற்றுக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கனிம வளத்துறையில் கல்குவாரிலாம் ஏற்றிட்டு வருவாங்களே சார், அவங்கள்ட்ட ஃபுல்லாக வந்துட்டு போலி ரசீதை கொடுத்து காசை வாங்குறது, இன்னொன்று வந்துட்டு யார்கிட்டயாவது கையை காட்டி அவன் அக்கௌண்ட்டில் காசை போட்டு விட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே காசை ராபரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி ஊழல் தடுப்பு பிரிவு வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க போல சார். அது பொதுநல வழக்கில் வழக்கே ஒரு வினோதமான வழக்கு. தினேஷ்குமார் என்பவர் நீதிமன்றத்தை அணுகி என் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு தர வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிறார். ஏன்பா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் 2020 வரைக்கும் ஒரு கனிம வள கார்ப்பரேஷன் ஒன்றில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய வேலை இந்த என்ட்ரிலாம் போடுறது தான் என்னுடைய வேலை. என்னை கனிம வள அதிகாரிகள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாள் கழித்து என் சர்வீஸ் டெர்மினேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த குவாரி ஓனர்ட்டெல்லாம் மாமூல் வசூல் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. எனக்கு வேலையே வந்து இவங்களுக்கெல்லாம் மாமூல் வசூல் பண்ணி கொண்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுக்கறது தான். பிறகு நான் இந்த மாமூல் வசூல் செய்வதை நிறுத்தியதும் குவாரிக்காரனும் என்ன மிரட்டுறான், அதிகாரிகளும் என்ன மிரட்டுறாங்க, என் உயிருக்கு ஆபத்து என்று போட்டதும் சரி உனக்கு பாதுகாப்புலாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜஸ்டிஸ் புகழேந்தி இந்த ஆர்டரை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கிறது என்று. அண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த குவாரிஸ் ஆக்டின் படி சட்டப்பூர்வமாக குவாரி பண்ணவே முடியாது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த குவாரி தொழில் செய்து கொண்டிருந்த ஒருவர் சொன்னார், நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் சார், விட்டுட்டேன், இப்போ ஏங்க விட்டீங்க அப்படின்னு கேட்டால், சார் லீகலாக பண்ணவே முடியாது சார். அவன் 1000 கியூபிக் மீட்டர் எடுக்க சொன்னால் நீங்கள் 10,000 கியூபிக் மீட்டர் எடுத்தால் தான் உங்களுக்கு லாபம், ஓரளவுக்காவது நிற்கும். அவன் சொன்னது பண்ணிங்கன்னா நீங்கள் கை காசை போடணும், கை காசை போட்டு அவன் சார் தொழில் பண்ணுவான். நானும் இது இல்லீகலாக போயிட்டுருக்கு, வேண்டான்னு கரெக்டான இடத்துல நிறுத்திட்டு வெளில வந்துட்டேன். இப்போ பண்ணுறவங்களாம் எப்படி சார் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இப்போ பண்ணுறவங்க அத்தனை பேரும் இல்லீகலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வழக்கு கோர்ட்டில் போடுறது. ஸோ நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது சந்தோஷம். பட் எந்த அளவுக்கு விசாரணை நடக்கும்ன்றதெல்லாம் போக தான் பார்க்கணும். சரி சார், இந்த அரசாங்கத்தில் பல நிகழ்வுகளை பேசணும், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரிகளின் தங்க வேட்டை, சன் டிவியில் தானே தங்க வேட்டை பார்த்துருப்பேன். இது அதிகாரிகளோட தங்க வேட்டை. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணோம். ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு 30 கிலோ கோல்டுனாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு 100 கிலோவை எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்று சொன்னோம். இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் கிட்டே இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் எப்படியாவது இந்த கோல்டை ரெக்கவரி பண்ணி கொடுங்க, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு, இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ 1 லட்சம் தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன் பவுன்னு, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் அந்த ரேட்டுக்கு அந்த கோல்டை ரெக்கவரி பண்ணி கொடுங்க என்று சொன்னதும் C2 எலிஃபண்ட் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணுறாங்க. புகார் அளித்தவரோட பெயர் வந்து பொன்சேகர், திருவான்மியூரில் குடியிருப்பவர். குற்றவாளியின் பெயர் வந்து வீரப்பன் தெருவில் பிஷ்கு ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்ரம் என்பவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1/10/2025 அன்று 200 கிராம் கோல்டு கொடுத்து நகை செய்ய சொன்னேன். அவர் வந்து 8ஆம் தேதி நகை செஞ்சு தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி போய் கேட்டால் கொடுக்கல. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி போய் திருப்பி நகை எங்கே சார் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் செய்யலப்பா நகை என்று சொன்னார். அதனால் அவர் என்னோடய கோல்டை வாங்கிட்டு ஏமாற்றிட்டார், அதனால் நீங்கள் இந்த நகையை அவர்கிட்ட ரெக்கவரி பண்ணி கொடுங்க என்று சொன்னதும் எஃப்ஐஆரை போடாமல் ஐஸ்கிரீமை அந்த விக்ரம் என்பவரையும் அவருடைய நண்பர் ஒருவரையும் இவங்க 2 பேரும் ஏமாற்றிருக்காங்க. உண்மை தூக்கிட்டு போய் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. நம்ம நிகழ்ச்சியில் அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் ஒருவர் போனார்னு சொன்னால் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷனுக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து அந்த எலிஃபண்ட் கேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் எலிஃபண்ட் கேட்டில் எங்கேயோ வேறு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். தட்சிணாமூர்த்தின்னு ஏசி ஃப்ளவர் பஸார் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னோமா. சொன்ன உடனே ஐஸ்கிரீமு பாய்ந்துக்கிட்டு தட்டி விட்டார். இப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏண்டா எங்கள் 100 கிலோ கோல்டு காணாம போச்சு, இதை ரெக்கவரி பண்ணி கொடுன்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து தான் உன்னை இந்த பதவியில் நீடிக்க வச்சுருக்கிறோம், இதை கூட பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லையேன்னு சொன்ன உடனே ஐஸ்கிரீம் வந்து சார் அவன் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறான் சார் ஷோவில், நான் எப்படி சார் பண்ணுறது என்று அவர் எப்படி சொல்லுவார். ஸோ இப்போ இந்த அதிகாரிகளோட கோல்டும் போச்சு, ஐஸ்கிரீமோட பதவிக்கு ஆபத்து வந்து விட்டது.
இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருக்கிறதுல செல்வாக்கு மிக்கவர்கள், அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தை இயக்குவது. ஸோ இப்போது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஸ்கிரீம் மொக்க என்று முடிவெடுத்து ஐஸ்கிரீமை மாற்றிவிட்டு வேறொரு அதிகாரி இந்த இடத்தில் நியமிப்பதாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அதிகாரிகள் நடத்திய தங்க வேட்டையோட ரிசல்ட்டு. விரட்டி விட்டாங்க. அந்த விக்ரமம் 3 நாள் இல்லீகல் கஸ்டடி வச்சுருந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் பேசின உடனே விரட்டி விட்டுட்டாங்க. இதுதான் அப்டேட். தங்க வேட்டையில் சிக்கியது தங்கமில்லை, தங்கமில்லை ஐஸ்கிரீமு. நன்றி. நன்றி சார்.